ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆமா, இவங்கள்ட்ட இருந்து வித்தியாசமான 2 பேர் தான் பிறக்க போற ஒரு ஜோடியெல்லாம் இறக்க போற. ஒரு அப்பா பையன் காம்போன்னு. ஆஹா, என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணி சென்னைக்கு ஒரு குக்கிங் ஷோ கூட்டுக்குறாங்க. நீ மட்டும் வாப்பா தம்பின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, கூட உங்கள் பையனை கூட்டணும்னு சொன்னோடனே தான் லைட்டாக அள்ளு கிளம்புன மாதிரி இருக்குது. பாருங்க என்ன பண்ணுகிறான் பாருங்களேன். வாடா, என்னடா பண்ணுகிறேங்க, வாடா அம்மா செல்லக்குட்டியா. அப்பா ஒன்றும் இல்லை, சென்னைக்கு ஒரு குக்கிங் ஷோ ஒன்று கூப்பிட்டுருக்கான். சென்னையில் குக்கிங் ஷோ ஒன்று கூப்பிட்ருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு சமையல்லாம் செஞ்சு ஜாலியாக இது பண்ணலாம். அங்கே வந்து இது மாதிரிலாம் பண்ணாதன்னா பெருமையாக நினைப்பாங்க என்ன. ஐயோ, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. எஸ், லெட்ஸ் வெல்கம் தாய் மண்ணே சந்தோஷ் அண்ணா அண்ட் அவரோட பையன் கிரண். ஏ சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்கலுங்கியா. ஏ தங்கி எங்க தங்கியா, நீ தூக்க போட ஃபைன தண்டியா. போட்டினாலே சம்பந்தமே இல்லாமல் அவனையும் கூப்பிட்டு கொண்டுட்டு வந்துறிய. நம்ம ஊரடா இது. சும்மாங்க விளையாட்டி சின்ன பையன். யார் இதில் பெஸ்ட்டாக பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் தருவாங்க. கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியா நான் 1 கோடி 2 கோடி கொடுத்தாங்கன்னா திரும்ப ஊரில் செட்டில் ஆயிடலாம். என் தலைவா, என் சிங்கமே, என் ஆருயிர் தங்கமே. அவ்வளோதான், அங்கே போங்க. நான் முதுகுலாம் வலிது, ஒரு மணி நேரமாக நின்றுக்கிறேன். நான் கொஞ்சம் தூக்கிக்கிறேன். மூச்சு விட முடியாமல் நின்றுக்கிறேன். அம்மா சாமி, அவ்வளோ நேரம் தான் நானும் சிரிச்சுனுங்கிற மாதிரி கெத்தான் நின்று. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தானே, இவ்வளவு நேரம் உன் ஃபேஸ்ல ஏன் இந்த சிரிப்பு இல்ல, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா உனக்கு முதுகு வலியா? அண்ணா இவன் சமைப்பான். நானே என்ன சமைப்பான், என்ன சூப்பரா சமைப்பான். புகை வரும், சிரிக்கிறான் பாரு. என்ன சமைப்பான் சொன்னவனே சிரிக்கிறான் பாரு. சரிடா. உங்க ஊர்ல வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஷெஃப் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி நீங்க வந்து சமைப்பீங்க? தொக்கு ஐட்டம்லாம் வெளுத்து வாங்குவேன். எறா தொக்கு, நண்டு தொக்கு. ஆஹா, சூப்பர் அண்ணா. இங்க எல்லாமே இருக்கு. நீ சமைக்கணும், சமைச்சா மட்டும் போதும், ஹாப்பியா சமைக்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தேன் ஒரு நாள். பஸ் ஸ்டாண்ட்ல நின்று மேலே தூக்கி வச்சு நின்று இருந்தேன். திடீர்னு வந்து போலீஸ்னா பொறிக்க நீ கணத்துல வச்சுட்டு போறது. சார் நான் எதுவுமே பண்ணல சார், நெக்கில் சட்டையை ஊற்று விட்டு நின்றுக்கிறேன். எல்லா பட்டனையும் ஊற்று விட்டு. ஓ, சைலண்டா பண்ணிருக்காங்க. இவன் என்ன ஸ்கூலுக்கு போவானா? நல்லா சிரிச்சு பேசின தம்பி, மூஞ்சி மாறுது பேர் தூக்கி வச்சுருக்கிறதுனால. ஃபிட்டான பாடி உனக்கே அப்படி இருக்குதுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் இன்னும் பேச இருக்கு. தலைவா, கை தட்டினா அத்தாளுக்கு போயிடுவீங்களா? அது வரைக்கும் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பேன். சூப்பர் சூப்பரா. சந்தோஷ் அண்ணன், உங்க டேபிள்ல நீங்க சொல்ல போறீங்க, நீங்களே சமைக்க போறீங்க. என்ன சீரியஸா இது பண்ணுகிறாங்க எல்லாரும். நான் மட்டும் அனாத மாதிரி நின்னுக்கிறேன். எங்க என் பையன் டைம் ஓட்டுருக்குண்ணே. என்னண்ணே அவரக செய்யறதுக்கு இல்லாம யூடியூப்ல என்ன பார்ப்பாங்க? நீ அது பண்ணிடுவியா? அசால்ட்டா பண்ணலாம். கேவலம் காரி துப்பாங்க யாருன்னா. அவரக செய்யலாம் யூடியூப்ல போய் அவரக சரியா பண்ணலன்னா எல்லாரும் சேர்ந்து விட காரி துப்புவாங்கண்ணே. நானே செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன். ஏன் இந்த டிஷ் பண்ணோம் அப்படின்ட்டா சைட் டிஷ் பண்ணுவியாண்ணே இது வச்சு? அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் காம்படுறா. மாரியாத்தா தாயே எல்லாம் உள்ள இறைவா. ஸ்டவ் ஆன் பண்ணாம தானே இருக்கு. இதுல நான் கொஞ்சோண்டு ஆம்லெட் போட்டுக்கிட்டேன். இல்ல போடக்கூடாது. ப்ளீஸ்ண்ணே, ஆம்லெட் போடு. ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு பல்லு இருக்காது. அட பாவி, பல்லு இருக்காது. ஏய் அண்ணனுக்கு கொடுத்து சாப்பிட்றா. இல்லடா டேய், எனக்கு ஒரு சந்தேகம்டா. உங்க அப்பா இவ்வளவு போராடுறாரு. ஏய் ஒண்ணே நீ மனுஷனே இல்ல தெரியுமா? 2 குறா தர மாட்டியாண்ணே? ஓ, எடுத்துக்கோ. நீயே குடுறா, நான் உன்னை எடுத்துக்கவா? ஏய் நான் அசிங்கமா இல்ல? டேய், இவன் வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்துறான் அவங்க அப்பாவை. இதெல்லாம் என் அண்ணனுக்காக தான்டா பண்றேன். எங்க அண்ணனுக்கு? ஆமா, அண்ணன் காணோம். எங்க அவரு? அவனை பாத்துக்கோ வரேன். சொல்லும் நான் ரொம்ப அவனை செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இந்தடா. ஐயோ, என்ன பண்றது? நீ அழுவுறா? வருதுறான். அப்பா செய்ய போறேன். இரு அப்பா செய்ய போறேன். இரு அழுவாது. இப்படி வந்துரு. இப்படி இந்த பக்கம் வந்துரு. யார் என்னாச்சு? அடங்கப்பா, என்னாச்சு? இது உலக நடிப்புடா சாமி. என்னடாச்சு? ஏனே குழந்தை அழு வைக்கிற? சத்தியமா சொல்றேன். என்ன சொல்றாரு? செட்டை உடச்சுக்கினே வெளியே ஓடி விடுவான். நான் எதுவுமே பண்ணல. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். பாதாம் எடுத்த தப்பான அழுவுறான உண்மையிலே. சூப்பராக காணந்தாம்பா, அழகா. ஏய் சொன்ன படிச்சு சொன்ன கேக்குறியா?
ஓகே ஓகே லவ் யூ லவ் அது மாதிரிலாம் பரவாயில்ல, லவ் யூ போ. ஏய் பாப்பா சாப்பிட வந்தானே. அதான் எடுக்க எடுக்க வந்தோடனே என்ன பார்த்த உடனே சடன் பிரேக் ஒன்று போட்டேன். சாரிண்ணே. கடை நீ வந்த அப்படி பார்த்த உடனே இப்படி பண்ணிட்டு இப்படி Sorry ண்ணே. அப்படின்ற சும்மா இல்லை எதுவும் ஹெல்ப் வேணுமாண்ணே? சாரிண்ணே. இவனை கொன்னுடலாமா? வந்த உடனே சொன்னேன், பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி பேண்ட் எல்லாம் போட்டுனுங்கிறடா, நல்லா இருக்கடா தம்பின்னு. பாதாம் எத்தனை ஓட்டு இப்போ திருட்டு கொட்டு குழந்தைகிட்ட இருந்து. அப்பா அது முட்டை ஏத்துக்குதாம்பா. முட்டை வேணுமா? சத்தை ஏத்துறான் என் ஆளு, என் பையன். முட்டை பாதாம் திராட்சைன்னு அந்த பொண்ணுங்களை விட்டு நவரவே மாட்டானுங்க ரெண்டு பேருமே. பா 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 பா. மாட்டிக்கிட்டேனே. ஆஹா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு தாய்மண்ணே சந்தோஷம். ஆனா ஒரு ஷோக்கு நான் வந்து எங்க அம்மா கூப்பிட்டாங்க. அப்போ கல்யாணத்தை பத்தி தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்ட்டு. நீ சொல்லுன எங்க அம்மா கிட்ட உரைக்கிற மாதிரி சொல்லு. மா தயவு செஞ்சு இவனை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கையே வேஸ்டா போயிடும். பைத்தியம் மாரி பண்ணு கிடறான். இந்த மாதிரிலாம் பேசினா எந்த பொண்ணும் வாழாது. கிளம்பு அண்ணா அப்படி சொல்லல, உன் வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. என் வாழ்க்கை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? கல்யாணம் ஆனவங்க எல்லா வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும். போய் கேட்டு போயிரு கல்யாணம் ஆனவங்க கிட்ட. அதனால தான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் அப்படி இப்படின்னு இருக்கும். அடுத்த மாசத்துல இருந்து சந்தோஷமா ஒரு மாசம்னா ஒரு மாதிரியா கொந்தளிச்சாதீங்க, திருந்தவே மாட்டேன். சும்மா சாப்பிட்டு ஒண்ணு நம்ம இந்த அந்த பொம்பளை பசங்க கிட்ட போய் அவ்வளவு நேரம் என்னதான் பேசுறீங்க நீங்க? நான் சும்மா பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து சவுண்டா பேசுற, அங்க போய் ஆமாண்ணே. ஆனா பசங்க எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து அப்படி இருக்குண்ணே. இப்ப பெண்கள் கிட்ட வந்து பெண்கள் எல்லாம் சாஃப்டா பேசணும், அந்த மாதிரி இருக்கு. இருக்கட்டும். இப்ப பாரு, நீ எப்படி பாக்குற என்ன பாரு, நீ என்ன பாரு. ஏய் கருப்பு கலர்ல ஆகுதுடா, தீஞ்சு போதுடா, போடா போடா. அண்ணா குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னு இருந்ததுன்னா நீ தயவு செஞ்சு சொல்லு, நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரியா? பாலக மூஞ்ச பாருடா, பாலக மூஞ்ச பாருங்க. குழந்தை கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிடுறாங்க முட்டைய. ஏன்னா இப்படி பண்றா? ஒரு முட்டை கூட எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நம்ம வீட்டுல தானே எடுத்தேன். அந்த சோனி கேமரா மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு பேதி ஆகலாம். சாமிக்கு விட்டுறாரு. இது மாதிரி தான் பல தடைகள் இருக்கும், எல்லாத்தையும் கடந்து வரணும். ஜெயிலர் 2ல நீங்க வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சந்தோஷத்துல தானே கேட்டேன். உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். படிப்படியே இவ்வளோ முன்னேறி பெரிய ஆளாக வந்து இப்போ ஜெயிலர் 2 நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க. சரி, அது உங்கள்கிட்ட நேரில் பார்த்தே கேட்கலான்னு நினைச்சேன். யார் சொன்னா ஜெயிலர் 2 யார் சொன்னது? கேள்விப்பட்டேன். நெல்சன் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாது. அசிங்கமாக கேட்பாரு, ஒழுங்காக போயிடு. எப்படி எப்படியோ அரசியல் பரிசலாக தெரிஞ்சுட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிடுறேன். நான் தப்பாக நினச்சி காலில் வந்து கும்பிட்றேன். நான் இருக்கிறேன். நான் டபுள் ஆக்ஷன். சூப்பர்ண்ணே. நான் டபுள் ஆக்ஷன். அதில் உட்காரி சொல்லலாம், உட்காருடி உட்காருடி. வீட்டிலலாம் இது மாதிரி பண்ண மாட்டேன். வீட்டில் இது மாதிரி பண்ணனா எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். வாயில்லா பூச்சி மாரி உட்காந்துருக்கிறீடி. சரத்குமார் சார் அவங்க பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஒரே செகண்ட், என் காதுல என்ன கேட்டுது? இங்க வா ஜிம்மி, கேமரா ஆல் காம், இங்க வாங்க இங்க வாங்க. என்ன சொன்னாங்க? என்ன பேசுன? என்ன சொன்ன சொல்லு. யாருன்னா நம்மளை கேவலமாக பேசுனாங்கன்னா, ஒரு உண்மையான நம்ம ஒரு ரீல்ஸ் போடுறோம், இல்லை ஒரு படிக்கிறோம், ஏன்னா ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஏதோ உண்மையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது எவனா ஒருத்தர் கேவலமாக பேசுவாங்க. அந்த மாதிரி கேவலமாக பேசும்போது அங்கே வந்து நம்ம சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவனை போயிட்டு கடவுள்கிட்டே வேண்டணும், நோய் நொடி இல்லாமல் இவன் 100 ஆயுசு நல்லபடியாக வாழணும்னு. ஏன் நம்மளை கேவலமாக பேசினா அது மாதிரி வாழணும்னு சொல்கிறோன்னா, அப்போ தான் நம்ம வாழ்கிறத அவன் இருந்து பார்க்க முடியும். ஒன்று சாப்பிட்டதை உங்களுக்கு தூண்டுமே இன்னொன்று வேணும்னு. சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து மைண்ட்ல வந்து தொக்கு டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான் ப்ரான் எடுத்தேன், ப்ரான் தொக்கு பண்ணணும்னு. அப்படியே சக்கரவள்ளி கிழங்க தொக்கு மாதிரியே பண்ணிருக்கீங்க.
ரொம்ப நல்லா இருக்கு. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் தீச்சிட்டீங்க. ஆமாங்க, அதுக்கு தீச்சதுக்கு காரணம் வந்து என் அன்பு தம்பிகள் 2 பேரும். சிம்மில் வச்சுட்டு உப்பு ஏற்றுனத்துக்கு போயிட்டு வரேன், ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சுட்டு ஓட்டாயா. ப்ராமிஸா சொல்றேன், ஏன் மேல போடாத. ப்ராமிஸா சொல்றேன். நீ கேஸ் ஏத்தலையா? கேஸ் நான் ஏத்தவே கிடையாது. அவர் மேலே இது போய் சத்தியம் பண்றா. ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. நிஜமா சொன்னா நல்லா 2-3 சப்பாத்தி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வெங்காயம் மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வதக்கிறத கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் மசாலா வித் சப்பாத்தி. எக்ஸலண்ட். தேங்க்ஸ். இந்த வாட்டி கண்டிப்பா நல்ல டேஸ்ட் கொடுப்பேன். ஜெயிக்கிறனோ இல்லையோ எழுந்து வந்து கை கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுப்பேன். ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறாங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சதே இதை ஒரு வெற்றியாக தான் நினைக்கிறேன். நான் இங்கே நான் நிற்கிறதுக்கு மேமும் ஒரு காரணம், அப்புறம் மாக்காப்பானனும் ஒரு காரணம். ஸோ ரொம்ப சந்தோஷம், இதுவே ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ அசிமதமாக இருக்குது கை தட்டாம. அது எல்லாம் பண்ணாதீங்கப்பா, பேசிட்டு ஒரு கேப் போட்டால் கை தட்டுருங்கப்பா. எல்லாருமே தட்டுங்கடா கையா. டாய் மோமன் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதான்டா என் கண்ணன். ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் மாக்கா பண்ண பற்றி சொல்லிடுமா. அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் பையன் சாய்க்கிறேன், 2வது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒய்ஃபு. அந்த டைமில் வந்து நடுவில் என்னோட சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நடுவில் இன்ஸ்டாவில் அதுதானே வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணல. ப்ரமோஷன் பண்ணால் தான் எனக்கு கையில் காசு வரும். கரெக்டாக 2வது பையன் பிறக்கிற டைமில் சுத்தமாக எங்களை காசே இல்லை. நாளைக்கு டெலிவரினா இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் நான், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. மாகாபானை வந்து நல்லா பேசுகிறாரு. திடீர்னு நம்ம ஃபோன் பண்ணி காசுன்னு கேட்டால் தப்பாயிடும்ல. அப்படியே அமைதியாக பார்த்துட்டு பசங்கிட்டே யாருங்கிட்ட கேட்க முடியாது. உங்கள் குழந்தை பிறந்தது நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொந்தக்காரங்கிட்டே கேட்க முடியாது. ஏன்னா சண்டை ஆகிடும். என்னென்னலாம் பரவாயில்ல நம்ம அண்ணன் தானே சொல்லிட்டு ஃபோனை எடுத்தேன். நான் தப்பான சரிண்ணா, இது மாதிரி பையன் காசு இருக்கு, நான் ஒரு 3000 வச்சுருக்கேன். 2வது பையன் கொஞ்சம் கஷ்டம், காசு இல்லைண்ணா, இருக்குமாண்ணா ஏதாவது ஒரு 10,000 இருக்குமாண்ணா, நான் கொடுத்துட்றேண்ணா, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னேன். வெயிடா ஃபோனை அப்படின்னு வெயிடா ஃபோனை சொன்னார். வந்துச்சு பாடுறா அப்படின்னு 20,000 ரூபா. நான் திருப்பி ஏம்மா அண்ணா நான் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் நான் காசு அப்படின்னு. டேய் நீ என் தம்பி மாதிரி, வேறு எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காசு நீ என்கிட்ட திருப்பி கொடுத்தனா நீயும் நானும் பேசுகிறது அதான் லாஸ்ட்டாக இருக்கும். நான் மனசார அனுப்புனேன், அது வச்சுக்கோ அப்படின்னு. ஸோ அந்த பயங்கரமாக எனக்கு அந்த டைமில் வந்து என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அது இந்த இடத்துல அவருக்கு நான் ரொம்ப இதை விட வேறு பெரிய ஸ்டேஜில் நான் சொல்லணுன்னு இருந்தேன். சரி இந்த ஸ்டேஜில் சொல்லிடலாம், இது வரைக்கும் வருது, வந்து போயின்னு இருக்குது. சரி வேறு வழியில் இங்கே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு தான். சூப்பர், ஸோ நைஸ். ஹோல் மீடியா மேசன் சார்பாகவும் மாக்காப்பானனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ சந்தோஷ் அண்ணாவோட விருதுகள் வந்திருக்காங்க. தம்பிகள் அவரோட சமையலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சொல்லணும். அவர் வந்து இங்கே இருக்கிறது வந்து அவருக்கு பெருமையாக என்னன்னு தெரில, ஆனால் அவரால் நாங்கள் நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொல்கிறேன், அவர் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை எங்கள் ஊரில் எங்களுக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்தவர். இது அவருக்குள்ள கஷ்டமும் வேதனையும் நிறையா இருக்குது, ஆனால் இருந்தாலுமே அதை வந்து வெளியில் காட்டாமல் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூனா. இதே மாதிரி நிறைய இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன். போவீங்க, இதுவே ஒரு நல்ல இடம் தான். ஆமாம் என்னப்பா வெள்ளித்திரையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். வரலாம், நீங்கள் வந்து இங்கே தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கிரண் கூட இருக்கிறத அம்மா பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா, லவ் யூ.